வர ஜான் 23 OnePlus 12 சீரிஸ்ல இருந்து தான் 2 ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ஸோ என்னென்ன ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 12, 12R கூடவே வந்து OnePlus Buds 3 கூட வந்து இந்த ஈவென்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல OnePlus 12R பத்தின வீடியோ வந்து போட்டிருக்கோம். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல OnePlus 12 ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போனை சைனால லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைசிங்கோட வரப்போகுதுன்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பட் இப்ப வரைக்குமே வந்து என்ன பிரைஸ்ல வரப்போகுது அப்படின்றது நமக்கு இன்னும் சொல்லல. பட் ஒரு ரெண்டர் லீக்ஸ் அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் 2023ல இந்த OnePlus 11 பாத்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸோட ரீசனபிள் பிரைஸோட தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த OnePlus 12லயும் இருக்க போகுது அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 11ல இருந்து இந்த 12க்கு பெருசா ஒன்றும் அப்கிரேட் பண்ணல. ஜஸ்ட் கேமரால மட்டும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க கொடுத்திருக்க கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன், பிளாக், ஒயிட்னு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் கிரீன் மட்டும் மேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஒயிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி லுக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த கிரீன் கலர் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பிரீமியம் லுக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து போலாம். டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.82 இன்ச்க்கான Quad HD plus LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் 10 பிட் டிஸ்பிளே பேனல் தான் இருக்கு இதுல. இதோட ரெஃப்ரெஷிங் ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் அண்ட் அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் 1ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்க இத அடாப்டிவா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட பிக்சல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1440 into 3168 பிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸும் அதிகபட்சமா 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ சன்லைட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. நெக்ஸ்ட் இதுல டால்பி விஷன்கான HDR10+ சப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டாப் நாச் ஃபீச்சர்ஸா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன். நெக்ஸ்ட் இந்த OnePlus 12ஓட ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே லேட்டஸ்டான ப்ராசர் தான். ஸோ 4 நானோமீட்டர் சிப்செட் உள்ள Snapdragon 8 Gen 3 ப்ராசர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசர் பத்தி டவுட்டே வேண்டாம். இது வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். கேமிங்க்கும் சரி எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். அது மட்டும் இல்லாம இந்த OnePlus 12ல வந்து Trinity Engine அப்படின்ற ஃபீச்சருமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது மூலியமா நீங்க கேமிங் விளையாடும் போது ஹைப்பர் பூஸ்ட், ஹைப்பர் டச் அப்படின்ற ஆப்ஷன்லாம் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி இன்னுமே வந்து சூப்பரா கேமிங் விளையாட முடியும். போக இதுல LPDDR5X RAM UFS 4 வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் OS பாத்தீங்க அப்படின்னா Android 14க்கான OS தான். ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண இந்த OnePlus 12ல வந்து கலர் OS கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்தியால வரப்போ ஆக்சிஜன் OS ஓட தான் வரப்போகுது. ஸோ ப்ராசர் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த OnePlus 12ஓட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா 5000 mAh கொடுக்காம 5400 mAh வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கொடுத்திருக்க டிஸ்பிளேயும் சரி ப்ராசரும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 5400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அது கூடவே 100 வாட்ஸ்க்கான சூப்பர் வூப் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட், அப்புறம் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்கு. போனா நீங்க 0 to 50% சார்ஜ் பண்றதுக்கு 10 மினிட்ஸ்லயே சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் 100% சார்ஜ் பண்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே இந்த சார்ஜர் வச்சு உங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் கேமரா. ஸோ கேமரா பாத்தீங்க அப்படின்னா கேமராவும் எந்த குறையுமே இல்லாம சூப்பர் ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் இவங்க பிரைமரி கேமரா மட்டும் நல்லதா கொடுத்துட்டு செகண்டரி கேமரா சும்மா 8.2 அப்படின்னு கொடுக்காம இதுவுமே சூப்பரான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவா 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரியர் செட்டப் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப் தான். ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட LYT 808 சென்சார் வித் EIS OAS ஸ்டெபிலைசேஷனோட தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரியல்மி GTலையும் கொடுத்திருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இதோட அவுட்புட் இருந்தது. நெக்ஸ்ட் 48 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் தேர்டா பாத்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு ஆம்னி விஷன் 3x பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தான் இருக்கு. இந்த ஒன் பிளஸ் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேசல் பிளேட் தான் வந்து கொலாபரேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 4th ஜென்கான ஹேசல் பிளேட் டியூனிங்கை வந்து இதுல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஒன் பிளஸ் 12ல வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பிளஸ்னே தனித்துவமான அந்த அலர்ட் ஸ்லைடரையும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுல டியூயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அப்புறம் IP65க்கான ரேட்டிங் கூட கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போனோட வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம், ப்ராசரும் நல்ல ப்ராசர் கொடுத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இதோட வெயிட் வந்து 220 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் திக்னஸும் பாத்தீங்க அப்படின்னா 9.15 திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த ஒன் பிளஸ் 12ஓட பிரைசிங். ஸோ பிரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டர் லீக்ஸ்ல வந்தது தான். நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிரைஸும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் 12 பிளஸ் 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து ஒரு 60ல இருந்து 65K இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்க போகுது. ஸோ இந்த ஒன் பிளஸ் 12க்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அண்ட் என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.